சார், நான் சொன்னா இந்த வீட்ல நம்புறதுக்கு ஆள் இல்ல. உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்க. சொல்லிடுவோம். நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். உங்க ரூம்ல இருந்த பணத்தை வெளியில இருந்து வந்து யாருமே எடுக்கல. என்ன இந்த ஆளு பொடி வச்சு பேசுறாரு? சரியில்லையே. உங்க ரூம்ல இருந்த பணத்தை எடுத்தது இவங்க தான். என்னது? ஐயோ! போச்சு, நானும் மாட்ட போறேன். நானா போட்டு கொடுத்துட்டானே. சமாளி சமாளி. என்னது இது? இவ்வளவு பெரிய பழிய தூக்கி என் மேல போடுறீங்க? காணாம போன மொத்தம் 17 லட்சம் பணமும் இவங்க ரூம்ல ரொம்ப பத்திரமா இருக்கு. கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்கள காட்டி கொடுக்காம இருக்க என்கிட்ட இவங்க பேரம் பேசினாங்க. மொத்த பணத்தையும் லஞ்சமா கொடுக்க எனக்கு ஒத்துக்கிட்டாங்க. நானும் டீலுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சேன். வாக்கு மூலம் வாங்குவான் அதான் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் இன்ஸ்பெக்டர் கர்ணகிட்ட ட்ரைனிங் எடுத்தவன். எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையை கைவிட மாட்டேன். புரியுதா? இது யாரு? பணத்தை திருடின குற்றத்துக்காக இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். எடுக்கலாமா? ஆக்ஷன் எடுக்கிறதா? அதையும் இவன் கிட்ட கேக்குறான். முதல்ல நிப்பானே. ஐயோ ஐயோ. வேண்டாம் இன்ஸ்பெக்டர். இவங்க ஜெயிலுக்கு போனா அதனால எங்க குடும்ப கௌரவம் தான் பாதிக்கப்படும். அது ஞாபகத்தில் இருக்கட்டும். பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இது எங்க கடமை சார். நன்றி எல்லாம் தேவையில்லை. அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே இன்ஸ்பெக்டர், தேவைப்பட்ட நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார், வரேன். வாங்க. போய் தொலை. என்ன இந்த ஆள் இப்படி முடிக்கிறாரு? ரூம்ல வச்சிருந்த பணம் காணாம போனதும் எனக்கு உங்க மேலதான் சந்தேகம் வந்துச்சு. ஏன் திரும்ப திரும்ப இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த காலத்துல நீங்களா திருந்த மாட்டீங்களா? திருந்த முடியாது. நான் உங்களை விட்டு விலகி விலகி போனாலும் ஏன் இப்படி என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு? நீ இந்த வீட்ல என் கண்ணு முன்னாடி இருக்கிறதாண்டி வெறுப்பு. என் ரூம்ல இருந்த பணத்தை நீங்க தான் எடுத்தீங்கிற உண்மைய அம்மா கிட்ட போய் ஒத்துக்கோங்க. அப்படி இல்ல நானா போய் அம்மா கிட்ட சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல ஆதி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நானே நடந்ததெல்லாம் அக்கா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க யாரும் சொல்ல வேணாம். அது மட்டும் போதாது, பணம் திரும்ப ரூமுக்கு வரும். பாப்பா இருக்கு. இந்த ஆளு வேற.
வச்ச பணத்தை நான் எடுத்து வச்ச மாதிரி முறப்ப பாரு. மொழிய பாரு. நீ எல்லாம் என்ன முறைக்கிறல்ல. அத்தை, இப்ப என்னத்த பண்றது? பெரியத்த கிட்ட போய் உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணுமா? அச்சி, பயமுடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பணத்தை மட்டும் கொண்டு போய் திருப்பி கொடுத்தா போதும். அத்தை, ஆதி மாமா போய் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? அதெல்லாம் சொல்ல மாட்டான்டி. சொல்றவனா இருந்தா இப்பவே சொல்லிருப்பான்ல. ம், ஆதி தியாக செம்மல். அதெல்லாம் சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாதான் என்ன? ஆமா அக்கா, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சாதிச்சிட வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? வாடே. சொல்லுங்க சம்பந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓ, நீங்க நாளைக்கே அகிலா வீட்டுக்கு போக போறீங்களா? சரி சரி, நாங்க நிச்சயம் நடக்கிற அன்னைக்கு காலையில வந்துடுறோம். இல்ல இல்ல, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறோம். ஆ, சரிங்க, ஓகே. அக்கா, யாருக்கா போன்ல? சம்பந்தி தான் போன் பண்ணாரு. அவரு வர்ஷா எல்லாரும் நாளைக்கு அகிலா வீட்டுக்கு போறாங்களாம். அப்போ நாமளும் நாளைக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு போறோமா? வேண்டாம், நாளைக்கு ஒரு வேலை இருக்கு. அக்கா, என்னக்கா யோசிக்கிறீங்க? அப்படி என்ன வேலை இருக்கு நமக்கு? ஏற்கனவே நடக்க இருந்த மகேஷோட நிச்சயதார்த்தத்தை கடைசி நேரத்துல அந்த பார்வதியும் ஆதியும் தடுத்துட்டாங்க. ஆனா இப்ப என்னடா அண்ணா, பார்வதி இந்த நிச்சயதார்த்தத்தை முன்ன நின்னு நடத்தி தர்றதா அகிலாண்டேஸ்வரி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. அதனால எப்படி என் மகனோட நிச்சயதார்த்தம் நடந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒரு வேளை நம்ம மகேஷோட நிச்சயதார்த்தத்தை மறுபடியும் யாராவது தடுக்க முயற்சி பண்ணா, அக்கா, பார்வதியே இந்த நிச்சயதார்த்தத்தை முன்ன நின்று நடத்தும் போது வேற யாருக்கா தடுக்க போறாங்க? பவானி. அவ திரும்பவும் பார்வதி கிட்ட உதவி கேட்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியும் இல்லன்னா தனியாவே கூட நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு வந்து தடுக்க முயற்சி பண்ணலாம். அதனால நீ என்ன பண்ற, அந்த பவானி பொண்ணு எங்க போறா, என்ன பண்றா, அவ தனியா இருக்கிற நேரமா பார்த்து ரத்னம், அந்த நேரத்துல நிச்சயதார்த்த மாலை, மோதிரம், வர்ஷாவுக்கு பட்டு புடவை, அப்புறம் என் பையனுக்கு மகேஷ். என்னப்பா, என்ன வேணும்? மா, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். நாளைக்கு தாம்மா வருவேன். சரி, நீ போயிட்டு வா. நான் வரேம்மா. அக்கா, நம்ம பேசுனது மகேஷ் கேட்டிருப்பானா? இல்ல, அந்த பொண்ணு பவானி தனியா இருக்கிற நேரமா பார்த்து தூக்கிட்டு வந்து அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிடு. மகேஷோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிகிற வரைக்கும் அவ அங்கேயே கிடக்கட்டும். புரிஞ்சுதா? சரிக்கா. யார் நினைச்சாலும் என் பையனோட நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த முடியாத. பாக்குறேன் யார் எப்படி வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஆமா ஆமா ஆமா, நீங்க இந்த ஷேர்ல என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஞாபகம் இருக்கட்டும்.
நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வாசனை தூக்குது அத்தை. போட்டுமா? ஏண்டி இரும்ப மாட்டேன். வாடி இங்க. வாடி இங்க. அத்தை. இவ்ளோ அடிச்சா திருந்த மாட்டியா? ஐயோ என்ன சொன்னடி? என்ன ஆச்சு? எதுக்கா உமாவை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? எப்பவும் ரூம்ல தான் உமாவை திட்டுவீங்க. இப்ப என்னடான்னா ஹால்லயே திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி என்ன பண்ணா இவ? ஐயோ கொஞ்சம் இருங்க. போன் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நான் திரும்ப கூப்பிடுறேன். போன் பேசிட்டு இருந்தேன் கங்கா. முக்கியமான போன். அப்ப வந்து சாப்பிடறதுக்கு வேணுமா இது வேணுமான்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கா. என்ன இது? குருஜி வந்திருக்காரு. அகிலா இவரை ஒண்ணும் வர சொல்லலையே. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? ஏதாவது முக்கியமான விஷயம் இல்லாம குருஜி வரமாட்டாரு இல்ல? அப்படின்னா அது என்ன விஷயம்னு அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே, தெரிஞ்சுக்குவோம். வரட்டும். இது வந்து குருஜி குருஜி எப்ப வந்தீங்க? கவனிக்கவே இல்ல. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம். நல்லா இருங்க. உட்காருங்க. நல்லா இருங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா பார்க்கணும். அக்கா ஜூம் மீட்டிங்ல இருக்காங்க. அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே. எவ்வளவு நேரம் ஆகும்? குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆகும் குருஜி. 1 மணி நேரம் ஆகுமா? முக்கியமான விஷயம் போல இருக்கே. குருஜி என்ன விஷயமா அக்காவை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அக்கா கிட்ட சொல்றேன். இல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம்மா. அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட தான் சொல்லணும். அதுதான் முறையும் கூட. ஆமா, பெரிய முறை. அது சரிதான். ஆனா அக்கா ஜூம் மீட்டிங்ல இருக்காங்க குருஜி. நாம நினைச்ச மாதிரிலாம் அங்க இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான் நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள நாம வந்த விஷயத்தை அம்மாகிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் ராகு காலம் ஆரம்பிச்சிடும். வந்த விஷயத்த சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்றது? எப்படி யோசிக்குது பாரு. இவருக்கு அகிலா தான் முக்கியம். நம்மளாம் கண்ணுக்கு தெரியாது. சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? நல்ல நேரம் முடிய 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள அம்மாவை பார்க்கணும். எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ குருஜி, எனக்கு புரியுது. ஆனா பாருங்க, இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்காங்களே, அவங்கள நம்ம இப்படி எல்லாம் போய் தொந்தரவு பண்ண முடியாது. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க குருஜி, நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். அக்காவுக்கு அடுத்தபடியா நான் தானே இந்த வீட்ல எல்லாமே. அது உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, சொல்லுங்க. இவ்வளவு சொல்லியும் யோசிக்கிறத பாரு. சரி, சொல்றேன். சொல்லுங்க. தடங்கலான ஒரு விசேஷத்தை இந்த வீட்டில் வச்சு நடத்தலான்னு அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த விசேஷம் நல்லபடியா நடக்காது. சூப்பர் சூப்பர். அப்படி அந்த விசேஷம் நல்லபடியா நடந்தா அகிலா அம்மாவுக்கு தான் பிரச்சனையா முடியும்.
ஐயோ, இந்த முக்கியமான பிரச்சனைய நல்ல நேரத்துல அம்மா கிட்ட சொன்னா வரப்போற பிரச்சனையோட வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அது கூட விதி இடம் கொடுக்கல. அது எங்க நல்ல நேரம் குருஜி. ஐயோ, நடக்கிறத வச்சு பார்க்கும்போது பிரச்சனை பெருசா இருக்கும். அம்மாவை ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா குருஜி. நீங்க இவ்வளவு தூரம் வந்து சொல்லும்போது நான் அக்கா கிட்ட சொல்லாம இருப்பேனா? அக்கா மீட்டிங் முடிச்சு வந்ததோ நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒண்ணு கூட மறாம அப்படியே சொல்லிடுறேன். நல்லது, அப்ப நான் வரேன். வாங்க வாங்க. கங்கா, கைய கொடுங்க. மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் ரொம்ப ராசியான நேரம். பாருங்க, பிரச்சனை தானா வீட்டை நோக்கி வரன்னு அடம் பிடிக்குது. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வனஜா, குருஜி வந்து சொன்ன விஷயத்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லவே வேணாம். என்ன கங்கா, இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பானா? எனக்கு தெரியாதா? இந்த நிச்சயதார்த்தம் நடந்தாலும் நடக்கலனாலும் அகிலா பார்வதி 2 பேருக்குமே பிரச்சனை தான். அடடடா, அவங்க கஷ்டப்படும் போது அத பார்த்து சந்தோஷப்படணுங்கிறது தானே என்னோட ஆசை. நான் எப்படி சொல்லுவேன்? வணக்கம் குருஜி. நல்லா இருமா. அம்மாவை பாத்துட்டீங்களா? இல்ல, பார்க்க முடியல. நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த வனஜா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். நீ அதை கேட்டு மறக்காம அம்மா கிட்ட சொல்லிடு. சரியா பார்வதி? நான் அவசரமா போகணும். சரிங்க குருஜி, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. வரமா? இத்தினி முட்டை இன்னும் ஏண்டி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போ, நல்ல ஸ்வீட்டா பார்த்து எடுத்துட்டு வா. சரி, கொண்டாடலாம். என்ன ஸ்வீட் செய்யலாம்? பால்கோவா? அது கரெக்டா இருக்கும். உமா நெல்லு. என்னத்த? பார்வதி வந்து நிக்கிறா. கண்டிப்பா இவ குருஜியை பார்த்திருப்பா. அவர் இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாரோ? சேச்சே, உங்ககிட்டயே முதல்ல சொல்லாத குருஜி அவகிட்ட சொல்லிருப்பாரா என்ன? நீங்க வேற. அந்த குருஜிக்கு அகிலாவுக்கு அடுத்தபடியா கண்ணுக்கு தெரியறது இந்த பார்வதி தான். இவகிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. ஓ, நான் வெளியே குருஜியை பார்த்தேன். சொன்னல, கண்டிப்பா அந்த குருஜி இவகிட்ட மொத்தத்தையும் ஒப்பிச்சிருப்பாரு. இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தா என்ன, குருஜி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொன்னாரே. சொல்லிட்டாரா? அந்த குருஜி பார்வதி கிட்ட விஷயத்த சொல்லிருப்பாரோ? இவ அத அகிலா கிட்ட சொல்லிடுவாளோ? குருஜி அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்காராம். அது என்னன்னு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்படியா? அப்படின்னா அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு குருஜி உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, உங்ககிட்ட கேட்டுக்க சொல்லிட்டு அவர் அவசரமா கிளம்பி போயிட்டாரு. அது வேற ஒண்ணும் இல்ல பார்வதி. இப்ப நம்ம குடும்பத்துக்கு சகுனம் ரொம்ப நல்லா இருக்கான். அதுலயும் முக்கியமா இந்த விசேஷத்தை உன் கையில அக்கா ஒப்படைச்சது ரொம்ப ரொம்ப நல்லதா. அத நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீன்னா அக்காவுக்கு பெருமை மேல பெருமை வந்து சேருமா. இததான் குருஜி அக்கா கிட்ட சொல்லணும்னு வந்தாரு. அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
எனக்கும் நிம்மதியா இருக்கு. சரிங்கம்மா, நான் ரூமுக்கு போறேன். நீ போமா, நீ போமா. போடி போ, உன் நிம்மதியெல்லாம் நான் கெடுக்கிறேன். நீ ஏண்டி நீ வாயை பார்த்துட்டு போ, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போ, நீங்க உட்காருங்க. வேற என்ன வேலை? நம்ம சந்தோஷத்தை எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சு செலிப்ரேட் பண்ணுங்க கங்கா. அப்படியே பண்ணிடலாம். அடிச்சிட்டு செத்தாங்கன்னா மொத்த சொத்து என் பேர்ல தானே வரும். அதை எப்படி எல்லாம் கொண்டாடணும்னு பிளான் பண்ணும்ல.